லேர்ன் எனிதிங். ஹாய் எவ்ரிபடி. உங்கள் முன்னாடி 2 டோர் இருக்குது. ஃபர்ஸ்ட் டோரில் வந்து நீங்கள் எந்த கஷ்டமும் பட வேணாம். உங்களுக்கு தேவையான மணி, கார்ஸ், ஹவுஸ்னு லைஃப்பில் எந்த கஷ்டமும் படாமல் இதை நீங்கள் அடைஞ்சிடலாம். 2வது டோரில் கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். நிறைய அப்டக்கிள் கிரியேட் ஆகும். லோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டான லைஃப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக இந்த 2வது டோரில் அடைய முடியும். இது நடக்குமா நடக்கிறதான் தெரியல. இருந்தாலும் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எந்த டிசிஷன் எடுக்கிறோம்? காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறோமா, இல்லை ஸ்னூஸ் பண்ணி தூங்குறோமா? கொஞ்சம் நேரமாச்சும் ஒர்க் அவுட் பண்ணுறோமா, இல்லை சோம்பேறியாக இருக்குமா? நம்ம ட்ரீமுக்காக தினமும் வேலை செய்கிறோமா, இல்லை நம்ம டிஸ்ட்ராக்டாக வச்சுருக்க இன்ஸ்டா, அடல் கண்டென்ட்டு, மூவிஸ்னு டிஸ்ட்ராக்டாக இருக்குமா? இந்த மாதிரி சாய்ஸை டெய்லி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எந்த சாய்ஸ் எடுக்கிறோமோ அதில் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோமா, இல்லை லோவாக ஃபீல் பண்ணுறோமா? கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். நம்மளை ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் காட் கிரியேட் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அதை செய்யாமல் அடல் கண்டென்ட் பார்க்குறது, மூவிஸ் வாட்ச் பண்ணுறது, மொபைலே ஒரு நாள் முழுக்க இருக்குதுன்னு டைம் வேஸ்ட் பண்ணோன்னா, இப்படி இருந்தோம்னா உங்களுக்கு ஒரு 30 ஏஜ் ஆகும்போது உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி கிரியேட் ஆகிருக்கும், ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும். அந்த குழந்தை உங்கள்கிட்ட இப்படி கேட்குது, ஏன்ப்பா நம்ம தாத்தா தான் அந்த காலத்தில் எந்த டெக்னாலஜியும் தெரியாமல் போராகவே இருந்துட்டார், ஆனால் உங்களுக்கு தான் கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, மொபைல்னு எல்லாமே இருந்துச்சுண்ணே, நீங்கள் ஏன்ப்பா எதுவுமே செய்யாமல் நாம் இப்போவும் போராகவே இருக்கிறோம்? நான் கேட்ட எந்த பொருளையும் வாங்கி தர முடியாமல் இருக்கிறேன், எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லைப்பா. இந்த மாதிரி வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்கள். அப்படி உண்மையிலே இமேஜின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாம் 2030 இல்லை 35க்குள்ளே ரிச் ஆகணும்னா நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு நான் சொல்கிறத விட இந்த உலக ஃபுட்பால் சாம்பியன் கிங் சொல்கிற அந்த வீடியோவை பாருங்கள். ஒரு இன்டர்வியூவில் உங்கள் ரியல் சக்ஸஸுக்கு உண்மையான காரணம் சொல்லுன்னு கேட்குறப்ப அதுக்கு என்ன சொல்கிறான்னு பாருங்கள். I give you the map. You think you will do it that? It's difficult. It's the discipline. The discipline is the most difficult thing. Not இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு, என்னோட மேப்பவே உங்ககிட்ட கொடுத்துட்டேன், அந்த மேப் நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது, அதுதான் டிசிப்ளின். இந்த ஒரு ரூல் நம்ம எல்லாத்து லைஃப்லையும் இருந்தால் போதும் நம்ம நினச்ச எல்லாத்தையும் நம்மளால் அடைய முடியும். ஸோ அவரை பற்றி நிறைய ஸ்டோரியை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு அவர் டிசிப்ளினாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால தான் இன்றைக்கி அவரால் வெறும் 20 நிமிஷம் யூடியூப்பில் 100K சில்வர் அவார்டையும் 90 நிமிஷத்தில் 1 மில்லியன் கோல்ட் பட்டனையும் 4 நாளில் டைமண்ட் பட்டனையும் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது. இந்த ரெக்கார்டு உலகத்தில் வேறு இதுக்கப்புறம் யாராலையும் பண்ணவே முடியாது. டிசிப்ளினாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுறேன். மோட்டிவேஷன் பவர் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது. இல்லை என்னால் இருக்க முடியும்னு என்னோடய கோலில் வரைக்கும் நம்பினீங்கன்னா நம்மக்கிட்ட வில் பவர் நிறையா இருக்குது, கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதுவே டிசிப்ளினாக இருந்தால் என்ன ஒரு நாள் ரொட்டீன், இது கீழே போச்சுன்னா இது நானே இல்லை, வேஸ்ட்டுன்னு இமேஜின் பண்ணுங்கள். டிசிப்ளினுங்கிறது ஒரு ஐடென்டிஃபை சேஞ்சிங். என்ன நடந்தாலும் சரி, இன்றைக்கி என்னோடய ரூல் இது தான், ஒரு நாளைக்கு இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் க்ரியேட் ஆகும்போது தான் நாம் நினச்ச சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் டெய்லியும் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் இவ்வளோ நேரம் கோலுக்காக வேலை செய்வேன் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருங்க. இது போதும் அடுத்த 5 to 10 இயர்ஸில் நீங்கள் ஒரு பில்லியனாக ஆகிறதுக்கு. ஸோ டிசிப்ளினாக இருக்கிறது கஷ்டம் தான், பட் சக்ஸஸ் ஆகும்னா வேறு வழியே இல்லை. டிசிப்ளின் இஸ் ஒன்லி வே. ஸோ அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் விஷயம் உங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்லோட் ஆன வீடியோஸ் பார்க்கணும் கிளிக் பண்ணி பாருங்கள். கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.